இப்போ நாம் அடுத்து மக்கள் மனசில் என்னென்னலாம் இருக்குங்கிறத கேட்கத்தான் போகிறோம். அதாவது சின்ன வயசில் நம்ம அம்மா வந்து எடுத்து ஆசையாக ஊட்ட விடுவாங்க, ஆமாம் அப்படின்னு நாங்கள் துடிச்சிட்டு ஓடிடுவோம். அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ காலத்தோட கட்டாயம் சுகர் ட்ருன்னு ஏறி இருக்கும், பிபி உச்சத்தில் இருக்கும். இதை சாப்பிட்டா தான் நீங்கள் இருப்பீன்னு கர்மமேனு சாப்பிடுவோம். இப்படி சின்ன வயசில் வேண்டாம்னு சொன்னதை இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். கசப்பாக இருந்தாலும் உண்மையாக சொல்கிறாங்க. இட்லி இதுதான் சின்ன பிள்ளை வந்து பிசு பிசு இருக்கனால சாப்பிட மாட்டேன். இப்போ வந்து இட்லி பிடிக்கும். கீரை டேஸ்ட் பிடிக்காது, அந்த மாதிரி வந்துட்டு சாப்பிடாம இருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறனால இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் பிடிக்காது, அது ஏன்னா சளி பிடிக்கும், அந்த மாதிரி பயமுறுத்தி விட்டுட்டு இருந்தாங்க பெரியவங்களாம். சின்ன வயசில் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன், ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறனால அது சாப்பிடணும்னு சொன்னாலும் சாப்பிட்டு பண்ணிட்டேன். கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதில் டேஸ்ட்டே இருக்காது. சிறுதானிய உணவுகள்லாம் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும். இப்போ அசைவம் இல்லாமல் சாப்பிட முடியல, முட்டை குறைஞ்சபட்சம் முட்டையாக தேவை. புளிக்குழம்பு எனக்கு ஆரம்பத்தில் புளிக்குழம்பு பிடிக்காது. சாம்பார், பிரியாணி பிடிக்காது, சாம்பார் சாதம் அப்படிலாம் விரும்பி சாப்பிடுவேன். உப்புமாவும் கோதுமை தோசை கண்டா தூரத்தில் ஓடிடுவேன், அன்னைக்கு சாப்பிடவே மாட்டேன். சின்ன வயசுல எனக்கு பிடிக்காத உடம்பு கோதுமை தோசை. கேழ்வரகு, கம்பு, சோளம், நவதானிய பொருட்கள், அது இல்லாமல் காய்கறிகள். மீனை பார்த்தா நான் வீட்டில் சாப்பிடவே மாட்டேன், வேணான்னு ஓடுருவேன். ஆனால் மீனில் பார்த்தா ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குது, அது உடம்புக்கு நல்ல தர கொழுப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு மீன் பிடிக்குது, இப்போ விரும்பி சாப்பிடுவான். பாவக்காய் சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இப்போ வந்து பாவக்காய் விரும்பி சாப்பிடுவேன். அம்மா வந்து இந்த மிளகு ரசம் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்பாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ வேறு வழி இல்லாமல் உடல் உபாதைகள் நிறையா ஏற்படுறதால இந்த மிளகு ரசம் இந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்ம வாண்டடாக எடுத்துக்க வேண்டிய நிலையை வந்து உருவாகிடுச்சு.